Good evening, sir. I'm Darshana Ramachandran. I took Treasuries Department in Group 2A. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷஸ், மை ஹார்ட்ஃபெல் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ சார். ஏன்னா கவுன்சிலிங் முடிச்சுட்டு நீங்கள் ஆர்ஐ எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னப்பவே எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களோட இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதோட நிற்க போகிறதில்ல, மென்மேலும் வந்து கண்டிப்பாக தொடரும். அதுக்கான மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ சார். உங்களை வந்து எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அன்அகாடமியில் நீங்கள் ஒரு எஜுகேட்டராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து சொன்னாங்க ஆல்ரெடி. ஸோ அப்போ வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ஃபிலிம்ஸில் நான் சயின்ஸ் அந்தளவுக்கு பார்க்கல. ஸோ அதே மாதிரி லாங்குவேஜஸும் இருந்ததுனால நான் ஃபிலிம்ஸில் உங்களை ஃபாலோ பண்ணல. மெயின்ஸில் தான் வந்து கண்டிப்பாக சாரோட கிளாஸஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு டெமோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு வந்து சிஏ அண்ட் சயின்ஸ் டெமோ பார்த்தோன்னே கண்டிப்பாக சாரோட கிளாஸஸ் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சொல்லப்போனால் உங்களுடைய கிளாஸஸ் பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் அன்அகாடமியில் வந்து பே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சிஏ அண்ட் சயின்ஸ். ஸோ சிஏ வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபவுண்டேஷன், லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க. எப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸையும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க. ஒரு டாபிக் இருக்குன்னா எனக்கு இன்னுமே என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தீங்கிறது கூட ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த டாபிக் எனக்கு குரூப் 1 மெயின்ஸில் கொஷின் வந்திருந்தது, இதை நான் ஆன் ஸ்பாட்டில் இப்படி அப்ரோச் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்போல்லாம் சொல்லும்போது நமக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ அதுலேயுமே உங்கள் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் போட்டிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து போட்டிங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் ப்ரிப்ரேஷன் தான் சொல்லணும். ஏன்னா சீரியஸாக அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சிஏவே வந்து ஒரு கடல் மாதிரி, நம்ம என்ன படிக்கிறோம் என்னன்னே தெரியாது, ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டாபிக்ஸ்குள்ளேயுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் படிங்க. ஏன்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்தோன்னா சம்டைம்ஸ் நம்ம டீப்பாக உள்ளே போயிடுவோம், நம்ம நிறைய படிச்சிருவோம், இல்லை சம்டைம்ஸ் படிக்காமல் கம்மியாக படிச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தது சீரியஸாக யார் இந்தளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அது வந்து சீரியஸாக எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு அதான் சொல்கிறேன், வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. என்னென்னா லைக் நீங்கள் வந்து வீக்லி செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸை படித்து முடிச்சுட்டு இதை வந்து நம்ம லைவ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ லைவ் பார்க்கும்போதுமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் ஒரு சில டாப்பிக்லாம். ஸோ அந்த டாப்பிக்கை திரும்ப நீங்கள் சொல்ல அது கேட்கும்போது அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆச்சு. ஸோ இன்ன வரைக்குமே அந்த டாபிக்ஸ் வந்துட்டு மைண்டில் இருக்குன்னா அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் எல்லாமே அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ இதை வந்து நான் எப்போ உணர்ந்தேன், ஓகே இந்த கோர்ஸ் ரியலி வர்த் அப்படிங்கிறத எப்போ உணர்ந்தேன்னா நான் எக்ஸாம் ஹாலில் தான். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு உட்காந்து டேரக்ட் கொஷின்ஸ் அப்படியே வந்துருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம இந்த கொஷின்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து எழுதியாச்சு. ஸோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு வர்த்து தான். அண்ட் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே கூட வந்து நான் யாரோடைய ஆன்சர் கீயும் செக் பண்ணல, உங்களோட ஆன்சர் கீ மட்டும்தான் பார்த்தேன். நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஓகே இந்த ஆன்சர்ஸ்க்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதையும் தாண்டி இன்டெரக்ட் கொஷின்ஸ்க்குமே வந்து எப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை வந்துட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். நிறைய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி என்னென்னா இப்போ ஒரு டாப்பிக்கில் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும்னு நான் சொன்னது தான். ஏன்னா என்ன இருக்குன்னே தெரியாதுங்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், அந்த மாதிரி இப்போவுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலாக நீங்கள் வந்து போட்ட அந்த ஃபவுண்டேஷன் வந்து என்றைக்குமே அது வந்து அழியாது. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவ் அவுட்கம் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் ரிசல்ட் வந்தப்போ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஓகே நம்ம ஆர்டர் வாங்கிட்டு சார் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களை நான் காண்டாக்டே பண்ணினேன். ஸோ இப்போவுமே எனக்கு எப்படி உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, ஐ மீன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி இப்போது யார் என்கிட்ட வந்து கேட்டாலுமே ப்ரிப்பரேஷன் ஜோனில் இருக்கவங்க யார் கேட்டாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கௌதம் சார் சிஏவை பார்த்து முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் டிசைட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற விதம் அண்ட் பிவைக்யூஸ் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்லி யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறது யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில். ஸோ இப்போவுமே உங்கள் குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது அதுதான். நான் வந்து கண்டிப்பாக லைக் கௌதம் சாரோடது மட்டும் படிச்சுட்டு போனாலே நான் பயப்படாமல் இருக்கலாம், அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு போல்டாக போயிட்டு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. அதை நானுமே உணர்ந்தது தான். ஏன்னா உங்களுடைய அந்த கோர்ஸுங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் கரெக்டாக அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். ஸோ யூ ஹேவ் பீன் அ இன்ஸ்பிரேஷன் டு ஆல். நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த ஒரு டீச்சிங் அண்ட் இந்த ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்ரோச் தாங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். தேங்க்யூ சார்.